சுபானக்கம் கலேசனம்ல அது பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ரம்யா உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. என்னால முடியல, நான் வீட்டுக்கு போறேன், இதுக்கு மேல என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது, இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்ன கொடுமைப்படுத்துறாங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்னது ஒரு வகையில குத்திக்கிட்டே இருக்காங்க, என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்னால முடியல, நான் இந்த டாஸ்க் எவ்வளவு பெஸ்ட் கொடுத்து பண்ணேன் தெரியுமா, ஆனா என்ன வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டாங்க, ஸோ என்னால தாங்கிக்க முடியல, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, கேட்டை திறங்க, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி அக்கா உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்காங்க. யோகா உன்னை வந்து வெளியே டைட்டில் வின்னர் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்கக்கா. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மண்ணு அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது ரம்யாவுக்கு டைட்டில் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் முட்டு கொடுத்துட்டு இருக்கு. அந்த வகையில் டைட்டில் வின்னர் ரேஞ்ச் வச்சிருக்க நீங்க இப்படி உட்கார்ந்து அழலாமா சொல்லுங்க? அது ஒரு சின்ன விஷயம். ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டாங்க, அதுக்கு இப்படி ஒரு ஒப்பாரியா? பிக் பாஸ் நல்லா தான் பிளான் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ரொம்ப பக்காவா தெரியுது. ரம்யாவை இந்த வாரம் காப்பாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரம்யாவை காப்பாற்ற முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ரம்யா என்ன பண்ணாலும் அதை வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல் ப்ரோமோ பாருங்க ரம்யா, இரண்டாவது ப்ரோமோ பாருங்க ரம்யா, மூணாவது ப்ரோமோ பாருங்க ரம்யா. கண்டிப்பா மூணாவது ப்ரோமோல ரம்யா தான் வரப்போறாங்க. அந்த வகையில ரம்யா வீட்டுக்குள்ள டிராமாவை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, கண்டிப்பா இந்த வாரம் ரம்யாக்கான டிராமா அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த வகையில இந்த வீக்கெண்ட்ல கண்டிப்பா சுபிக்ஸ் அந்த வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது இப்பவே உறுதியாயிட்டு. சரி, ஓகே. இப்ப ரம்யா உட்காந்து ஓன ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்களா? அப்படி உண்மையாவே வீட்டுக்குள்ள ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. அவங்கவுங்க மாத்தி ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டாங்க. அதுல ரம்யா மட்டும் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. முதல் ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் ஒரு அளவு கொடுத்துருக்காங்களா, அந்த டாஸ்கே 24 மணி நேரம் கூட உருப்படியா பண்ணல. பட் அதுக்கு முன்னாடியே ஸ்டார் பர்ஃபார்மர் யாரு, ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுல நம்ம ரம்யா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணிதாங்க ப்ரோ. அதுக்கு தான் இவ்வளவு பெரிய டிராமா. முதல் ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. சரி, ஓகே. உண்மையான ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாரு, வீட்டுக்குள்ள என்னதான் ஆச்சு, கண்டென்ட் கொடுப்பாங்களா இல்லையா, ஏன் இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கு, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்தறலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அக்கா டிராமாவை நான் ரெண்டாவது சொல்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வீடு ஏன் இப்படி போர் அடிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேர் நல்லவங்களா மாறிட்டாங்க ப்ரோ. முக்கியமா நம்ம விஜே பார்வை பொறுத்த வரைக்கும் அவங்க சண்டையே போட மாட்டேங்காங்க. எனக்கு ஏதோ டவுட் ப்ரோ, இந்த சாட்டர்டே சண்டேல இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, சேதனம் கூட அட்ரஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து இந்த ஹிண்ட் மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா? அதை ஒரு ஹிண்டா எடுத்துக்கிட்டு இவங்க சண்டை போடக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயுமே சண்டை போட மாட்டேங்காங்க ப்ரோ. இல்லைன்னா இப்போதைக்கு சண்டையை போட்டு உருண்டிருப்பாங்க. திங்கக்கிழமை காலையில் இவங்க சண்டை போட்டுருக்கணும். ஏன் இப்படி பார்க்க போனோம்? ஏன்னா திங்கக்கிழமை எஃப்ஜே வந்து கேப்டனை பொறுப்பேற்றி வீட்டுக்குள்ள டீமை பிரிச்சு விடும் போதே எங்க அக்கா எந்திரிச்சு கண்டிப்பா சண்டையை போட்டிருப்பாங்க. ஏன்னா வாரம் அந்த விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த வாரம் அந்த விஷயம் மிஸ் ஆயிட்டு. அப்பவே எனக்கு டவுட் ஆச்சு, அக்கா ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அக்கா வந்து எஃப்ஜே பாவம் பார்த்து விடுறாங்க போல, அப்போ வரப்போற நாட்களில் சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இப்போ வரதுக்கு சண்டையே போட மாட்டேங்காங்க. வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் அக்காவை நோண்டிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அக்கா இப்போதைக்கு கத்தி டிம்னு அடிச்சு வெடிச்சு ஒரு மாதிரி சண்டையை போட்டு உருண்டுருக்கணும்ல. பட் அக்கா சண்டையை போட மாட்டேங்காங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி டம்மி தான். ஒரு அளவுக்கு ஆகாது ப்ரோ. இவன் இந்த பிக் பாஸ் ஷோக்கே தகுதி இல்லாத ஆட்கள் ப்ரோ. சும்மா வந்து உட்கார்ந்து சோத்தை தள்ளிட்டு தூங்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ஒரு அளவு கண்டென்ட் இல்லை. ஸோ இப்படியே போச்சுன்னா எனக்கு என்னமோ ஒன்று பிக் பாஸ் 50 நாளில் இழுத்து மூட வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா ஒயில் கார்டில் நம்ம தண்ணி பழத்தையும் பிரவீன் அவர்களையும் கூட்ட வேண்டியிருக்கும். அந்த சம்பவம் அடுத்து நடந்தாலும் நடக்கும் நான் நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். ஸோ அந்த வகையில் இவங்க மாற்றி இந்த ஸ்டார் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுத்துக்கிட்டாங்க ப்ரோ. இதில் நம்ம மாயாவி ஸ்ட்ரீமில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக பிரஜன் அவர்களையும் ஒஸ்ட் பர்ஃபார்மராக விக்ரம் அவர்களையும் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் எனக்கே தெரியுது ஏன் சாண்ட்ராவும் ரம்யாவும் சேர்ந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக பிரஜனை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் ஈஸியா ரம்யாவை மேனிபுலேட் பண்ணிடுவாங்க. சாண்ட்ரா ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, காலங்காலத்தில் நம்ம பிரஜன் போயிட்டு கிஸ் கேட்டிருக்காப்ல, அதாவது சும்மா ஃபன்னா ஒரு மாதிரி ஃபன்னா விளையாண்டுட்டு இருந்திருக்காப்ல, ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்திருக்காப்ல, ஒரே பாட்டு பாடி ஒரே சிரிப்பு தான். இவர் வேற டீமு, சாண்ட்ரா வேற டீமு. ஆனா ரெண்டும் இப்போ சேர்ந்து பண்ற விஷயம் இருக்கு தெரியுமா, கன்றாவியா இருக்குது. ஓகேங்க, நீங்க புருஷன் பொண்டாட்டி தாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு ஒரு டாஸ்க்லயும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா என்ன அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்குறேன். இவங்க வேற ஏதாவது பிளான் பண்ணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா பண்ற விஷயங்கள் அப்படி மக்களுக்கு பிடிக்கும், அப்படி ரசிப்பாங்க. வாவ் வாட் அ கப்புள் அப்படின்னு ரசிப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க போல. வாட் அ கப்புள்னு சொல்லி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் பிரஜனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மரை சாண்ட்ரா மண்டை கழுவி கொடுத்துட்டாங்க. விக்ரமுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மரை கொடுத்து வச்சிருந்தாங்க. அடுத்த சாம்பார் ஸ்குவாட்ல எல்லாமே ஒஸ்ட் தான். அங்கே நம்ம எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் பெஸ்ட் பர்ஃபார்மர் கணிக்கு கொடுத்து வச்சிருக்காங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை சாண்ட்ரா கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்ல வந்து பெஸ்ட், அதாவது ஸ்டார் பர்ஃபார்மர் வந்து அமித் அவர்களுக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸை ரம்யா அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பட் உண்மையாகவே ரம்யா ஒஸ்ட் கிடையவே கிடையாது. ரம்யா நல்லாவே நிறைய வேலைகளை பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் எஃப்ஜே தான். இப்போதான் என் கண்ணுக்கு எஃப்ஜே தெரிஞ்சான். இல்லை இப்போதான் அந்த டீம்ல இருக்க
அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. எஃப்ஜே வந்து சும்மா அப்பப்போ பாட்டு பாடுறானே தவிர மற்றபடி பெருசா அவன் ஃபன்லாம் பண்ணல ப்ரோ. அவன் சும்மா சும்மா அப்படியே வாரான், அப்படியே நின்று ஒரு 2 3 பாட்டை பாடுறான், அப்படியே போயிடுறான். அப்புறம் எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஏன்னா அப்பப்போ கேப்டனா மாறிடுறான், அப்பப்போ ஃபிளஷ் ஃபைட்டர்ஸா மாறிட்டு இருக்கான். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர், ரம்யா கிடையாது. ஆனா ரம்யாவை குத்துனனால இப்ப ரம்யா என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து என்ன குத்திட்டாங்கல்ல, உங்க டீமோட கேப்டன் விக்ரம் சேர்ந்து என்ன குத்திட்டார்ல, அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நான் இந்த வீட்டுக்கு எவ்வளவு வேலை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? உட்கார்ந்து அவ்வளவு வேலை பார்த்திருக்கேன், என்ன ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றீங்க. அப்ப இந்த வீட்டுல நான் என்ன பண்ணாலும் இப்படிதான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு ரம்யா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. எல்லாம் புரியுது ரம்யா, பட் நீங்க வந்து பிரஜனுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. சாண்ட்ராவும் நீங்களும் சேர்ந்து தான் பேசி கொடுத்துருந்துருப்பீங்க. ஏன்னா ஒரு டீமுக்கு பெஸ்ட் ஒஸ்ட் கொடுக்கும்போது ஆப்போசிட்ல இருக்க 2 டீமும் பேசி தான் இது பண்றாங்க. அதுவும் ஆப்போசிட் டீம்ல நீங்க தான் கேப்டன், ரம்யா அவர்கள் தான் அவங்க டீமுக்கான கேப்டன், சாண்ட்ரா வந்து கிச்சன் டீமுக்கான கேப்டன். அப்படி இருக்கும்போது நீங்க கொஞ்சம் சொல்லி இருக்கணும்ல, பிரஜன் வந்து பெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அப்ப பிரஜனுக்கு கொடுக்கும்போது அவங்க சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பா வளைச்சு குத்த தான் செய்வாங்க. அந்த வகையில் ரம்யாக்கு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கெல்லாம் இப்படி உட்கார்ந்து ஓன் ஒப்பாரி வச்சு வீட்டுக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் ஓவர் ப்ரோ. சும்மா சும்மா டிராமா போட்டுட்டு இருக்காங்க. என்னால முடியல மண்டைக்குள்ள எவ்வளவு ஓடிட்டு இருக்கு தெரியுமா? என்ன வீட்டுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணணும், எதுவுமே பண்ணாம வெட்டியா உட்கார்ந்து இருந்துட்டு அப்புறம் என்ன ஒஸ்ட்னு சொல்லிட்டாங்கன்னா என்னங்க? இல்ல எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? 24 சும்மாவே இருக்கீங்க. கடந்த 2 வாரங்களா சும்மா தான் இருந்தீங்க. இந்த வாரமும் ஸ்டார்டிங்ல இருந்து சும்மா தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கொடுக்கத்தான் செய்வாங்க, குத்தத்தான் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், ஏறி கூச்சிருங்க. செவரு இருக்குல்ல, செவரு ஏறி கூச்சு வந்துருங்க. எதுக்கு போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு? தேவையில்லாத வேலை தானே. தேவையில்லாம வீட்டுக்குள்ள இருந்துட்டு கண்டென்ட்டே கொடுக்காம இடத்த அடைச்சிட்டு இருக்கீங்க. தூக்கி வெளியே போடுங்க ப்ரோ இந்த வாரம். ஆனா எனக்கு தெரிஞ்சு வெளியே தூக்கி போட மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா அதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரொமோலாம் விட்டு மக்களை வந்து ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2வது ப்ரொமோல கண்டென்ட் இருக்கா ப்ரோ? நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க. ஒரு கண்டென்ட் கிடையாது, சும்மா அழுதுட்டு இருக்காங்க ப்ரோ. பக்கத்தில் நம்ம கெமி, அரோரா, காமன் எல்லாம் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கண்டென்ட்டான்னு கேட்குறேன். அப்போ காலையிலேருந்து ஒன்று டாஸ்கே பண்ணல. ஏன்னா இப்போ தான் எல்லாத்தையும் தூக்கி வெளியே அடைச்சி போட்டிருக்கு. வீட்டுக்குள்ளே அந்த போர்டு வச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போர்டு வச்சு முடிச்சோடனே இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக அந்த ஒஸ்ட் பெஸ்ட்டு கொடுப்பாங்க. கொடுத்து முடிச்சோடனே ரம்யா வெளியே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டாஸ்கே நடக்க போகிறது. நான் பேசாமல் ஈவினிங் கிளம்பி எங்கேயா போகிறேன் ப்ரோ. கண்காணாத இடத்துக்கு போகிறேன். இந்த ஆளை பேர்லான் இருக்கேன். ஏன்னா இவனை நம்பி உட்காந்து ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இவனை எதுவுமே பண்ண மாட்டேங்கானு ப்ரோ. நான் தான் வித்த காட்டுறோம். ஸ்ரீதர்னு ஒருத்தர் வந்து நமக்கு கமெண்ட் போடுவார் சூப்பர் செட் பண்ணி. அவர் சொல்கிறதா நான் பண்ண வேண்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நம்ம நிலைமையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமாக புரியல. தயவுசெய்து எங்கள் அக்காவை கண்டென்ட் கொடுக்க சொல்லுங்கப்பா. எங்கள் அக்காவை யாராவது கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை பாரு நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லவரெல்லாம் நல்லா இருக்கு, நீங்கள் வந்து ரெட் சிக்னல் நினச்சி சண்டை போடாமல் இருக்காங்க, சண்டை போடுங்கன்னு சொல்லி எங்கள் அக்காவை யாராவது உசுப்பேற்றி விடுங்க. தயவுசெய்து உசுப்பேற்றி விடுங்க. கண்டென்ட்டே இல்லை. வீட்டுக்குள்ள போனால் ஒயில் கார்டு அதுக்கு மேலே மோசமாக இருக்காங்க. அமித் ஒரு முக்கில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி தர்சனம் மாறிட்டாப்ல. நம்ம சாண்ட்ரா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு ஆக மாட்டாங்க. சும்மா அவங்க 2 பேருக்குள்ள மாற்றி வீராப்பா பேசிடுறாங்களே தவிர மற்றபடி வெளியே எதுவுமே இல்லை. மாற்றி பேசிப்பாங்க. அடிச்சு அவனை பறக்கோட்டலாம், இவனை இடிச்சு பறக்கோட்டலாம், இவனை மிதிச்சிடலாம் சொல்லி பேசுறாங்க. ஆனால் அந்த ஆள் பக்கத்தில் வந்து பேசினா அப்படியாப்பா சரிப்பா முட்டை குழம்பு வேணுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னதான் பண்ண இந்த பிக் பாஸை வச்சு? 50 நாளில் மூடிடுங்க, அதான் பெஸ்ட். 50 நாளில் மூடிட்டு புதுசாக ஒரு 10 பேரை போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 50 நாள் நடத்துங்க. இல்லையா உங்களால் முடியலையா அல்டிமேட்டை கூட ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. வரப்போகிற 50 நாட்கள் நாங்கள் அல்டிமேட்டை கூட பார்த்துக்குறோம். இதில் ஒரு அளவு கண்டென்ட் கிடையாது, பார்க்க முடியாது. காலைல இருந்து சும்மா பார்க்க வேண்டியிருக்கு. வியூவர்ஷிப்புங்கிறது அப்படியே இறங்கி போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்க் ஆச்சும் நல்லா கொடுக்க வேண்டியதான் நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், உங்கள்கிட்ட டீமே இல்லையா? ஏங்க மலையாளம் பிக் பாஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்ககிட்ட டீமே இல்லையான்னு? ஆட்களே இல்லையா? டப்புன்னு செட் பண்ணி அதுன்னு டாஸ்க்கை கொடுக்க வேண்டியதானே கேட்க. டப்புன்னு ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஒரு டாஸ்க்கு, வீட்டுக்கு வந்து ஒரு டாஸ்க்கு, வெளியே வச்சா ஒரு டாஸ்க்குன்னு டாஸ்க்காக கொடுத்து தள்ளுங்க. நல்லா சோத்தள்ளி போட்டு மாடு மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்களா? எதுக்கு? நல்லா வாரம் சோத்தை அனுப்பிடுறாங்க ப்ரோ. நல்லா தின்னுட்டு மாடு மாதிரி சுற்றுறான்னு வாங்கிங்க. ஒரு கண்டென்ட் இல்லை ப்ரோ, ஒரு கண்டென்ட் இல்லை. அவ்வளோதான், மண்ணள்ளி போட்டு முக்குங்க. இந்த 2வது ப்ரோமோ விடாமே இருந்திருக்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க ப்ரோ. அடுத்த வீட்டில் பார்க்கலாம்.